நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் அதாவது தமிழ் வருடத்தின் 3வது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆனி மாதம் பார்த்திங்கன்னா 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். அதாவது தமிழ் வருடங்களில் ஆனியும் ஆடியும் பெரிய மாதம். இது உத்தராயண புண்ணிய காலத்தில் 6வது மாதம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ கோச்சார கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் 5ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியில் சூரியன் புதன் இந்த மாதம் முழுவதும் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். கடகராசியில் குரு சுக்கிரன் அசுரகுருவும் தேவகுருவும் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆனி மாதம் 21ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி, சந்திர பகவான் மிருகசிரீஷ நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து மாதத்தை தொடங்கி வைக்கிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் ராசி அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடமான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அசுரகுரு தேவகுருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை சஞ்சார நிலை நடக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா குருவை விட்டு சுக்கிரன் கொஞ்சம் தொலைவில் வந்து விட்டார். 10வது வீட்டில் சுக்கிரன் வரும்போது எந்த ரூபத்திலும் பெண்களால் மிரட்டல் பயம் வரும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் முதல்ல ஒரு 5 நாள் செவ்வாய் பார்வையில் குரு சுக்கிரன், பிறகு 21ஆம் தேதி பிறகு செவ்வாய் பார்வையில் சுக்கிரன். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது எந்த ரூபத்திலும் பெண்களால் மிரட்டல் வரும். அதனால் உங்களுக்கு ஒரு நாள் நாச்சும் பெண்கள் மூலம் உங்களுக்கு பயம் ஏற்படும். இது 10ஆம் இடம் என்பது தொழில் ஜீவனஸ்தானம். அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில், அல்லது மாமியார் இடத்தில் மாமியார் கூட மிரட்டலாம், அல்லது மனைவி இடத்தில், அம்மா வழியில் இப்படி உங்களுக்கு ஒரு மிரட்டல், அல்லது வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பெண்கள் மூலம் ஒரு பயம், மிரட்டல் இந்த மாதம் ஏற்படும். அதனால் துலாம் ராசி என்பர்கள் பெண்களிடத்தில் பேசும்போது, பழகும்போது கவனம் வேண்டும். துலாம் ராசிக்கு 7வது வீட்டிலே ஆனி மாதம் 5ஆம் தேதி வரை செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். தேவையில்லாமல் நீங்கள் வாழ்க்கை துணையிடமோ நண்பர்களிடமோ, ஆண் நண்பராக இருந்தால் சரி, பெண் நண்பராக இருந்தால் சரி, தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து விடுங்க. இல்லைன்னா சண்டை கட்டிக்கிட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு தேவையில்லாமல் செலவுகள் உங்களை ஏற்படுத்தி விடும். 7வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உஷ்ணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கண் வலி, வயிற்று வலி இந்த மாதிரி துலாம் ராசி என்பவர்களுக்கு வலி வேதனைகளும் உண்டு. ஆனி மாதம் 5ஆம் தேதி துலாம் ராசிக்கு 8வது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார். அதாவது அஷ்டமத்திற்கு செவ்வாய் வரும்போது துலாம் ராசி என்பர்கள் கண்டிப்பாக பயணங்களில், வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வருது நல்லது. கூர்மையான ஆயுதங்களை நீங்கள் கையாளும் போது, அதாவது விவசாயிகள் மண்வெட்டி, கடப்பாரை, களக்கொத்து, அருவா இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்களை நீங்கள் கையாளும் போது கொஞ்சம் கவனம் வேண்டும். 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது ஒரு சொட்டு ரத்தனாச்சும் உங்கள் உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை உண்டு. துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது 2வது வீட்டை நேரடியாக பார்ப்பார். அப்போ உங்களுக்கு பல்வலி, முகத்தில் காயம், தொண்டை சார்ந்த பிரச்சனைகளும் உண்டு. அதனால் பேச்சுவார்த்தையில் கவனம். துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பணம், பொருளாதார நிலை உண்டு. துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே சூரியன் புதன் சேர்க்கை. பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்திருப்பதும், பாக்கியாதிபதி புதன் அமர்ந்திருப்பதும் இந்த காலகட்டத்தில் அப்பாவிடமோ, அப்பா உடன் பிறந்தவர்களிடமோ, அல்லது நீங்கள் பெரியவர்களிடம் ஏதாவது கடன் பணமாக கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில்
பணம் காசு கடனாக கொடுத்தாலும் சரி, கைமாத்தா கொடுத்தாலும் சரி, அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் மூலமே உங்களுக்கு வந்து கடுமையான விரோதங்கள் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. உங்களிடம் உதவி பெற்று உங்களையே வந்து ஏறி மிதிக்க பார்ப்பாங்க. உங்களையே அசிங்க அவமதிப்பு செய்வாங்க. 9வது வீட்டிலே சூரியன் புதன் செல்வது துலாம் ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வந்து சாதகமற்ற அமைப்பு தான். அப்பா வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அப்பாவுடைய உதவியை துலாம் ராசி என்பர்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இதே ஒரு வழியில் பேப்பரு, கையெழுத்து, ஸ்டாக்குமெண்ட் சார்ந்து அப்பா வழியில் நீங்கள் வந்து இதே ஒரு விஷயத்தை உதவியை எதிர்பார்க்கக்கூடியதாக துலாம் ராசி என்பதற்கு இந்த மாதம் உண்டு. துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு, தொழிற்ஸ்தானத்திலே ஜீவனஸ்தானத்திலே குரு பகவான் உச்ச நிலையில் செல்லும்போது செய்கின்ற தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக பயபக்தியோடு இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம் என்று தொழிலை வந்து நேசித்து துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதத்திலிருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழில் கை கொடுக்கும். அதே மாதிரி வேலை உத்தியோகமும் கை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில், கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம், உயர் அதிகாரிகளிடம், முதலாளிகளிடம் நீங்கள் எதை பிரச்சனை பண்ணிங்கன்னா, நீங்கள் அதிகாரமாக இப்படி தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா வேலை இல்லாமல் வேலை இழப்பும் ஏற்பட வாய்ப்புண்டு. துலாம் ராசிக்கு ஆனி மாதம் 21ஆம் தேதி 11வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் வருகிறார். செவ்வாய் பகவான் 8வது வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையால் சுக்கிரனை பார்வை செய்வார். துலாம் ராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானம் பலமாகும். அப்போ வந்து ரியல் எஸ்டேட்டு, வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வாங்கி விற்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள் இந்த காலகட்டம் நல்ல வருமானம் சம்பாத்தியம் பெறலாம். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் வரும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக வருமானம் பார்க்கலாம். 11வது வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது புதிய நண்பர்கள் மூலம், மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் உண்டு. துலாம் ராசிக்கு 2, 8ஆம் அதிபதி சுக்கிரனை பார்வை செய்யும்போது எதிர்பாலினவர்களிடம், புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் வந்து இந்த மாதம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் சனி செல்லும்போது பெரும்பாலும் கடன் இருந்தால் கடனை கொடுத்து அடைக்கலாம். வேலை உத்தியோக ரீதியாக பெரும்பாலும் பிரச்சனை இல்லை, நன்றாக வேலை இருக்கும். பகை எதிராளிகள் தொல்லை இருக்காது. 6வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது உடல் ரீதியான பிரச்சனை துலாம் ராசி என்பதற்கு சிலருக்கு வரலாம். அதாவது உடம்புல வந்து இடது பக்கம், கையிலிருந்து கால் வரைக்கும் இடது பக்கம் முட்டி எலும்புகள், கை மூட்டு, கால் பாதம், இந்த மாதிரி வந்து உடம்புல வந்து இடது பக்கம் வலி வேதனை தரலாம். சனி பகவான் 6வது வீட்டிலே செல்லும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி உண்டு. துலாம் ராசிக்கு 5வது வீட்டிலே ராகு பகவான் செல்கிறார். 11வது வீட்டிலே கேது செல்கிறார். 5, 11 ராகு கேது இருக்கும்போது பூரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயிகள், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், ஆடு, மாடு, இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடு வைத்திருப்பவர்களுக்கு நல்ல பால் மகசூல் வரும். 5வது வீட்டிலே ராகு இருக்கும்போது பூரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல வளர்ச்சி உண்டு. குழந்தைகளால் ஒரு சிலருக்கு மன வருத்தம், குழந்தைகள் மூலம் ஒரு சிலர் வந்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை வரும். ஆனி மாதம் துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே சூரிய பகவான் செல்லும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு இந்த மாதம் பய உணர்வு ஏற்படும். அது வந்து குறிப்பாக வந்து பெண்கள் மூலமாக தான் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து பெண்களிடம் பேசும்போது துலாம் ராசி என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.